உங்களுக்கு சொன்னேன் ஜெபம் செய்யறதுக்கு முன்பாக சில காரியங்கள் சீரா இருந்தா தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். Il faut que des choses soient mises en place correctement pour effectuer une bonne prière. உதாரணத்துக்கு ஒருவரோட நீங்க மன்னிக்க முடியாட்டி உங்களுடைய ஜெபம் வாழ்க்கையில ஒரு நாள் கேட்கப்படாது. Si vous ne pardonnez pas aux autres, alors vous ne pouvez pas écouter, la prière ne sera pas écoutée. ஒரு பாவம் உங்களோட வாழ்க்கையில நீங்க மறைச்சு வாழ்வீங்களா இருந்தா உங்களோட ஜெபம் வாழ்க்கை பூரா கேட்கப்பட மாட்டாங்க. Si vous cachez vos propres péchés, alors vos prières ne seront pas écoutées. இதெல்லாம் நம்ம பிறகு கொஞ்சம் கூட பார்ப்போம். Nous allons regarder ça plus profondément plus tard. ஆனா நான் உண்ட வலியுறுத்துறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். Mais une chose est importante, c'est que sans la foi, on ne peut pas être agréable à Dieu. ஆகவே முதலாவது உங்களுக்கு சொன்னேன், விசுவாசம் வர்த்திக்கப்பட வேணும்னு சொன்னால் அந்த நேரத்திலே விசுவாசத்தை வர்த்திக்கப்பட முடியாது. Si vous voulez faire croître votre foi, ce n'est pas au moment J qu'on peut le faire croître. அப்ப ஏற்கனவே நாங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி இருக்கணும். Il faut qu'on les fait développer avant. சொன்னேன், அதுக்கு மிக முக்கியம் வேதம். Pour cela, c'est la Bible qui est importante. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்திலிருந்து வரும். Les questions viennent par la parole de Dieu. ஒரு 5 காரணம் நான் சொன்னேன். Je vous ai dit 5 choses. தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். Il faut qu'on connaisse les attributs de Dieu. மூளையிலையும் அனுபவபூர்வமாக அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கணும். Il faut qu'on le connaisse complètement. வாக்குத்தத்தங்கள் அதிகமாக நாங்கள் பாடமாக்கி வச்சிருக்கணும். Il faut apprendre correctement les promesses de Dieu. சத்தியங்களை அதிகமாக படிச்சு நம்ம இதயத்தில் பதிச்சு வச்சிருக்கணும். Il faut qu'on ait enregistré la parole de Dieu dans notre cœur. வேத கட்டளைகளை நாம பாடமாக்கி அதன்படி நடக்க நம்ம பழகி இருக்கணும். Et il faut aussi connaître les commandements de Dieu, les apprendre et les appliquer dans notre vie. கடைசியா நான் சொன்னேன், ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் எப்படி ஆண்டவர் நடத்தினார் அதை நாங்க வாசிச்சு அதை நாங்க எங்களுடைய இதயத்தை பதிச்சு வச்சிருக்கணும். Il faut surtout connaître chaque relation que Dieu a eue avec chaque membre qui est écrit dans la Bible pour voir comment Dieu a échangé avec eux et pour que nous aussi on les connaisse et qu'on les applique dans notre vie. இந்த அஞ்சை நீங்க செய்யாம ஒரு பிரச்சனை வரும்போது விசுவாசத்தை பம்ப் பண்ண போறேன்னு சொன்னா அது பம்ப் பண்ணப்படாது. Sans faire ces 5 choses-là, on ne peut pas attendre que notre foi se développe. ஓகே, அப்ப இவ்வளவு நான் சொன்னேன் உங்களுக்கு. Je vous ai déjà dit tout cela. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்போ நான் போன முறை சொன்ன காரியத்துல யோசிச்சு நீங்க எத்தனை பேர் இந்த காரியத்துல வேத கூட வாசிச்சிருக்கிறீங்க? Je vous pose une question aujourd'hui. Combien de personnes après ces messages vous avez développé votre temps de prière et la lecture de la Bible? அப்ப நீங்க அதை செய்யாட்டி இந்தியா வசனம் நீங்க எப்படி தான் உங்களுக்கு விளங்கினாலும் கூட வாழ்க்கையில அது பிரயோஜனப்படாது. Si vous ne appliquez pas ces paroles dans votre vie, alors la foi ne peut pas augmenter. உள்ளவனுக்கு தான் கூட கொடுக்கப்படும். C'est celui qui demande qui recevra. அர்த்தம் என்ன? Qu'est-ce que cela veut dire? நாங்க படிக்கிறோம், Nous lisons, நல்லா கற்றுக்கொள்றோம், nous apprenons. அதை வாழ்க்கையில் அபியாசிக்காவிட்டால் நீங்க அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு என்ன செய்தாலும் கர்த்தர் உங்களோட இடைப்பட மாட்டார். Si nous l'appliquons pas, alors Dieu ne peut pas échanger avec nous. இப்ப ஒரு 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 இப்ப நீங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்கன்னு வைங்க. Imaginons que vous avez perdu quelque chose. எங்க அதை போய் தேடணும்? Où est-ce que vous devez le chercher? தொலைச்ச இடத்துல போய் தேடணும். Exactement à l'endroit où vous l'avez perdu. அதே போல நீங்க ஒரு காரியத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க, நீங்க செய்யணும் வைங்க. De même, si vous demandez quelque chose et que vous ne l'appliquez pas, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிப்பாடு தர மாட்டார், எந்த ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம் வராது. தந்தா பிசாசு தான் நினைச்சுக்கொள்ள வேண்டிய. Alors à ce moment-là, Dieu ne peut pas faire grand-chose pour vous et c'est le Satan qui va le prendre avec lui. உனக்கு சபையிலே கொடுக்கிற வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, கேட்டு நீ அபியாசிக்காவிட்டால் அடுத்த படிக்க ஆண்டவர் ஒரு சொட்டு கூட நகர்த்த மாட்டார். Si nous écoutons la parole de Dieu et que nous ne la mettons pas en pratique dans notre vie, alors Dieu ne peut pas faire grand-chose dans notre vie. எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசியுடைய காலங்களிலே எல்லாரும் வந்து கூடி இருந்து கேட்டாங்க, ஆனா ஒருவனும் வார்த்தையின்படி செய்யல. Au temps d'Ecclésiaste, il y a beaucoup de gens qui ont écouté sa parole, mais personne ne l'a mis en pratique. அது எசேக்கியேல் காலத்துல மட்டும் இல்லை, இன்றைக்கும் அநேகமா அப்படிதான் இருக்கு. C'est toujours la même chose aujourd'hui. திரும்ப நான் சொல்றேன், நீங்க கேட்டு செய்யாவிட்டால் ஆண்டவர் அதுக்கு பிறகு நீ என்ன தலைகளாக நின்றாலும் வாழ்க்கையில எந்த ஒரு வெளிப்பாடு தர மாட்டார்.
Si vous écoutez la parole mais vous ne la mettez pas en pratique, alors Dieu ne peut accomplir aucune des promesses qu'il a dites dans la Bible. திரும்ப சொல்றேன், உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும். Celui qui est vrai, eh ben à celui-là, on lui donnera encore plus. ஏமாற்ற முடியாது. On ne peut pas le tromper. தேவன் யாருக்கு பட்சாதாபம் உள்ளவர் அல்ல. Dieu n'est pas un homme pour le tromper. அது பாஸ்டரா இருந்தாலும் சரிதான். Même si c'est le pasteur. நான் 1000 தியாகம் பண்ணியிருக்காங்க சபைக்காரன். Il a sacrifié pas mal de choses. ஆனால் ஒரு கட்டத்துல நான் கேட்டு அதை செய்யறேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முட்டுக்கட்டை அல்லது ஒரு மதிலை அவர் போட்டுருவார். Mais si il ne met pas en pratique la parole de Dieu, alors Dieu mettra un point à sa vie spirituelle. அதனால தான் சபையில் நீங்க பார்த்தா எவ்வளவு கேட்பாங்க, நல்ல பிரசங்கம் சொல்லுவாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் காண முடியாது. Les gens de l'église disent pas mal de fois que le message était bien le dimanche, mais ils ne le mettent pas en pratique. கவனமா இருங்க. Alors faites attention. இருதயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, தேவன் யாருக்கும் பட்சாதாபம் காட்டுகிற தேவன் அல்ல. Dieu ne peut pas être trompé, faites attention. இரண்டாவது உங்களுடைய உள்ளத்தை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். Et vous devez analyser votre cœur. உன் சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் அவர் அறிவார். Dieu connaît chacune de nos pensées. கவனமா இருங்க. Faites attention. ஒரு பக்கம் பயத்தோடு இருங்க, ஒரு பக்கம் ஆண்டோட அன்பை பாருங்க. Soyez dans la crainte de Dieu, mais en même temps dans l'amour de Dieu. இந்த பூமியில இருக்க மட்டும் நாங்க பரதேசிகள், அவங்க பயத்தோடு நடுக்கத்தோடு பரலோகம் போக மட்டும் நாங்க கிரியை நடப்பிப்போம். Quand nous sommes sur cette terre, nous sommes des étrangers, mais on doit appliquer la volonté de Dieu sur cette நீ terre. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பயத்தோடு நடுக்கத்தோடு, நான் ரட்சிப்பு நிச்சயத்தோடவனா இருக்கிறேன். J'ai été sauvé. ஆனாலும் நான் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் நான் வாழ்றேன். Mais je vis dans la crainte et la peur de Dieu. இது ஒரு பாராடாக்ஸ் மாதிரி இல்லையா? C'est இது pas ஒரு un paradoxe. அது ஒரு ரெண்டு ஒத்து போகாத மாதிரி இருக்கும், ஆனா ஒத்து போகும். Les deux ne vont pas ensemble, mais quand même ils sont liés. ரட்சிக்கப்பட்ட எவனும் பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்வான், ஆனா அவனுக்கு தெரியும் ரட்சிப்பு நிச்சயமும் அவனுக்கு தெரியும். Celui qui est sauvé vit dans la crainte de Dieu, mais il connaît aussi l'amour de Dieu. ஒன்றை மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரே ஒரு வாழ்வு தான், முடியும் போது நீ கணக்கு கொடுக்கணும். On n'a qu'une vie et à la fin on doit rendre des comptes. அதுக்கு பிறகு நரகமா சொர்க்கமான தீர்மானிக்கப்படும். Et après ce sera décidé si c'est le paradis ou l'enfer. அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. Après cela on peut rien faire. ஆகவே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். Alors utilisons le temps qui nous est donné avec attention. பாடல் போல நாட்களை இன்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். Comme nous avons chanté tout à l'heure, Dieu donne-nous la sagesse de bien utiliser le temps. ஒவ்வொரு செகண்டும் நமக்கு முக்கியம். Chaque seconde est importante. வீணாக்காத. வேதத்தை நல்லா வாசிங்க. Qu'elle ne part pas en veine, que nous lisons bien la parole de Dieu. நல்லா வாசிக்க மட்டுமல்ல, கற்றுக்கொள்ளுங்க. Il faut qu'on apprenne de la parole de Dieu. அது சத்தியம் என்னன்னு விளங்கிக் கொள்ளுங்க. Il faut comprendre la parole de Dieu. ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாச்சு ஒண்ணும் புரியாதே அதை வாசிக்கிறேன். Même si je ne comprends pas les 5 chapitres que je lis, je continue de les lire chaque jour. அதை ஆராய்ச்சி பாரு. Il faut les méditer. அதை தேடி பாரு. Il faut les chercher. நிறைய மக்களை போற அது இப்படி இருக்குதான்னு சொல்லி ஆராய்ந்து பாரு. Il faut analyser la profondeur des paroles comme un trésor. அது நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நீ ஆராய்ந்து பார். Même si c'est le pasteur ou quelqu'un d'autre qui dit la parole, il faut qu'on la lise nous-mêmes pour la comprendre. வேதத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. Donnez beaucoup de temps à la parole de Dieu. ஆசாரிய உதட்டிலே வேதத்தை தேடுவாங்க. Les étrangers cherchent la parole de Dieu sur nos langues. நான் இந்த வசனத்தை மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவங்க அதை அந்நிய காரியமா நினைக்கிறான்னு உன்னை பற்றி சொல்லக்கூடாது ஆண்டவர். Il ne faut pas que le Dieu dise que les étrangers ils ont cherché le trésor de ma parole dans ta bouche, mais qu'ils l'ont point trouvé. என்னை பற்றி அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். Dieu ne dira pas de cela. நான் பலவீனமா இருந்தாலும் நான் வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். Même s'il est faible, il donne beaucoup de temps à la prière. இரவு பகலா வேதத்தை தியானிக்கணும்னு அதிகமா முயற்சி பண்றேன். Et surtout, il donne beaucoup de temps jour et nuit à la parole de நீங்க Dieu. ஒவ்வொருவரும் அப்படிதான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். Et je souhaite que vous soyez tous ainsi. ஜெபம் மட்டும் காணாது பிரதர். La prière seulement ne suffit pas. ஜெபம் மிக முக்கியமானது. La prière est très importante. அதே போல வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை தியானிக்கிறது, அதை விளங்கிக் கொள்றது, அதை புரிஞ்சு கொள்றது, சத்தியத்தை அறிந்து கொள்றது மிக மிக அவசியம். Mais le plus important de tout cela, c'est de lire la parole de Dieu, la méditer, la comprendre, l'analyser. ஓகே, இதுக்கு மேல சொன்னா நான் அடுத்த பாயிண்ட் போயிடாது. Si je continue sur cela, je ne peux pas passer à l'autre. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நீங்க கேட்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் நீ ஒரு நாள் ஆண்டவர்ட்ட நீ கணக்கு கொடுக்கணும். Mais je dis très vigilant, soyez très attentifs que Dieu va demander des comptes à chaque parole qui a été prononcée ici. ஒரு மனுஷன் அபிஷேகத்தோட கூட சொல்ற ஒவ்வொரு வசனத்துக்கும் நீ கட்டாயம் Il est sûr et certain. ஒரு பதில் சொல்லி ஆகணும்.
Il est sûr et certain que tu devras donner des comptes à Dieu, l'homme avec qui parle avec l'onction de Dieu. ஆகவே விசுவாசம் ஏதாவது பிரச்சனை வரும்போது விசுவாசிக்க போறேன்னு சொல்லாது. Ne dis pas dans un problème que tu as la foi. ஏற்கனவே விசுவாசம் உள்ளுக்குள்ள இருக்கணும். Il faut que la foi soit déjà présente en toi. அது இருந்தா இந்த புது துருத்தியில வைன போட்டா அது பொங்கி வழி விடுது. Dans une bouteille, quand la parole est émergente, eh ben, elle déborde. அதுபோல இருதயத்துல வார்த்தை இருந்தால் பிரச்சனை வரும்போது அந்த வார்த்தை பொங்கி வரும் வெளியால உனக்கு விசுவாச வார்த்தை தான் வரும் உனக்குள்ள இருந்து. De même, quand on lit la parole de Dieu et qu'on la remplit dans notre cœur, elle déborde quand on en a besoin. நானும் குறைவுள்ளவன் ஒத்துக்கொள்றேன். Je suis aussi un faible. ஆனா நான் நிறைவாகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். Mais j'essaie tous les jours d'apprendre la parole de Dieu. நீங்கள் அப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன். Faites de même, je le souhaite. வேதத்தை கனம் பண்ணுங்க. Respectez la parole de Dieu. अनेक உயிர்கள் இந்த வேதத்தோட டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக अनेक உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட்டிருக்கிறது, வெட்டப்பட்டிருக்கிறது. Beaucoup d'hommes ont été sacrifiés, brûlés pour que cette parole soit transmise aujourd'hui à nous. ஓகே, சரி. இரண்டாவது நான் சொன்ன முதலாவது விசுவாசம் மிக முக்கியம் சொன்னேன். அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது வேதத்தை வாசிக்கிறது அந்த 5 காரியங்களை நான் சொன்னேன் உங்களுக்கு. Du coup, je vous ai expliqué par rapport à la foi qui était très importante et pour cela, il y avait 5 points essentiels à faire croître la foi de Dieu dans notre cœur. நீங்க என்ன சொல்றது உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியர் ஆகாந்தா என்னுடைய பிரசங்கங்களை நீங்க அதிகமா ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. Si on est les serviteurs de Dieu et du diable en même temps, on ne peut pas comprendre la valeur de la parole du நான் கற்றுக் கொடுக்கிறது சீரியஸான கிறிஸ்தவனுக்கு தான். Je prononce ces paroles-là pour des chrétiens qui sont très sérieux. எப்படி வந்துட்டு எப்படி போய் எப்படி வாழ்வோம் அவனுக்கு எந்த பிரச்சனை ஒரு பிரயோஜனம் வராது. Cette parole est inutile pour les personnes qui rentrent chez eux et qui vivent comme selon leur volonté. எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஆத்மா இவ்வளவு வெளியேறது. Parce que lui, il comprend la valeur de chaque âme. நான் எதை எடுத்தாலும் நித்தியத்தின் அறிவோட தான் நான் பேச விரும்புறேன். Quand je vous parle, je parle avec l'éternité de Dieu. புசித்தாலும் குடித்தாலும் நித்தியத்தின் அறிவு இருக்கணும் நமக்கு. Même si on mange ou on boit, il faut comprendre l'éternité avec laquelle on va vivre avec Dieu. போனாலும் விளையாண்டாலும் நித்தியத்தை குறித்த அறிவோட தான் நம்ம செய்யணும் எல்லாத்தையும். Même si on va au parc, on s'amuse, il faut comprendre que nous sommes appelés à l'éternité. இந்த உலகத்தின் தேசம் கடந்து போகுது. Un jour, cette terre va disparaître. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தை ஆண்டவர் அக்கினியால என்ன சொல்றது சுட்டெரிக்க போறார். Dans peu de temps, Dieu va brûler par son onction cette terre. ஆகவே எங்க சிந்தை எல்லாம் இந்த உலகத்துல பிரயோஜனம் இல்லை. இன்னொரு 70 வருஷமோ 50 வருஷமோ 30 வருஷமோ அக்கினி கிரையா வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே நித்தியத்துல நான் இப்படி இருப்பேன், நித்தியத்துக்கு ஆண்டவர் என்னை எப்படி பார்ப்பாங்கிறது தான் நம்முடைய நோக்கம். Il ne faut pas être concentré sur nos pensées de vivre ici 50 ans, 70 ans, mais la vie éternelle qu'on va vivre avec Dieu. ஓகே, சரி. இப்போ விசுவாசத்தை அடுத்தது எப்படி நாம வர்த்திக்க பண்ணலாம்? Comment on peut faire encore croître la foi en Dieu? விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது. Sans la foi, on ne peut pas être agréable à Dieu. ஜெபத்துக்கு சொல்லும்போது நீங்க ஜெபிக்கும்போது நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சது விசுவாசிங்க. அப்பொழுது அது உங்களுக்கு கிடைக்க அது உங்களுக்கு தருவேன் நான் உங்களுக்கு. Quand vous priez avec la foi parce que quand vous demandez, vous allez le recevoir. நான் ஜெபத்தின் தடைகளை குறித்து அநேகமா பேசுவேன்னு நினைக்கிறேன். Je vous ai pas mal parlé des obstacles par rapport à la foi. ஆனா இது முக்கியம். இது விசுவாசம் இல்லாம மத்த எதை பேசினா பிரயோஜனம் இல்லை. Mais le plus important c'est la foi parce que rien est inutile, tout est inutile sans la foi. OK. இரண்டாவது இந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்க பண்ணலாம்? Deuxième point, on va regarder aujourd'hui comment faire croître la foi en Dieu. அநேக நேரங்களிலே pas mal de temps நாங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது quand on va dans la présence de Dieu, எங்களுடைய விசுவாசம் குன்றி போகுது. notre foi se rabaisse. ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணனும் ஒரு விசுவாசத்தோட தான் போறோம். Quand on veut prier pour un pays, on y va avec la foi. அங்க போன உடனே அந்த விசுவாசத்தை தளர்த்துறதுக்கு பல காரியங்கள் நடக்குது. Mais notre foi connaît pas mal d'obstacles quand on y va. அதுக்கு மிக முக்கிய காரணம் உன்னுடைய சுயமும் பிசாசுன்னு ஒரு கொண்டு இருக்கிறபடினால தான். Et l'obstacle le plus important, c'est notre orgueil et le Satan. நாங்க உண்மைப்படி நாங்க சொல்றது பரடுப்போம் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நம்ம ஜெபம் பண்ண முடியும். La parole dit que l'on peut prier avec toute la foi. நான் அப்படி வந்துட்டே சொல்லல. Je ne dis pas que moi je le fais. ஆனா வேதம் தெளிவா போதிக்குது. Mais la Bible le dit. ஓகே, இப்ப முதலாவது நான் ஒரு காரியம் சொல்ல போறேன்.
Premièrement, je vais vous dire quelque chose. குற்ற உணர்வு இல்லாமல் Il faut être sans culpabilité. நாங்க தரக்குறைவானவர்கள் நினைச்சு கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்களை ஜெபிக்காம Il ne faut pas penser que nous sommes un être inférieur. என் ஜெபிக்கும் போது தேவன் விருப்பத்தோட கேட்கிறாருன்னு உணர்வோடு நம்ம ஜெபிக்க முடியும். Mais il faut aller dans la présence de Dieu, que Dieu va écouter ma prière aujourd'hui. அநேக நாட்களாக எங்களை பிசாசு தேவ சமூகத்துக்கு போகும்போது ஒரு குறைவுள்ளவனாய் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாருன்னு ஒரு உணர்வோடு வச்சிருக்கிறான். Pas mal de fois, le Satan va nous faire ressentir que nous sommes une personne inférieure, que Dieu n'aime pas. இதை விட தலைகளாய் மாற்றி நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது பிதா இனி இல்லைங்கிற சந்தோஷத்தோட எங்களை ஏற்றுக்கொள்றாங்கிற நிலைமைக்கு நம்ம வரலாம். வேதாந்த தெளிவா போதிக்குது. Mais la parole de Dieu nous dit qu'on peut venir dans la présence de Dieu avec tout un changement, que Dieu attend notre prière avec ferveur. நான் வெள்ளிக்கிழமை இதை குறித்து அதிகமாக பேசியிருந்தேன். J'ai parlé de cela vendredi dernier. ஆனால் இன்றைக்கு அதையே ஒரு வித்தியாசமா நான் பேச விரும்புகிறேன். Mais aujourd'hui, je vais vous parler de ça plus en profondeur aujourd'hui. ஓகே, முதலாவது நீங்க குற்ற உணர்வற்று தேவ சமூகத்தில் அவர் எங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறார்னு போக முடியும். Il faut aller dans la présence de Dieu sans culpabilité, mais que Dieu nous attend. அதுக்கு கொஞ்சம் வேத வசனம் நல்லா தெரியணும். Il faut connaître la parole de Dieu pour cela. ஆண்டவர் அனுபவத்தினூடாகவும் கொண்டு போகணும். Mais il faut qu'il nous guide aussi par notre expérience. வேத வசனம் மட்டும் நம்ம பலப்படுத்திடாது. Il n'y a pas que la parole de Dieu qui nous அந்த fortifie. வேதத்தின் வசனத்தினுடைய அனுபவங்களுக்குள்ளே நம்ம கொஞ்சம் காலம் போகணும். Mais il faut aussi aller dans l'expérience de vivre cela pour pouvoir le vivre encore ஓகே, plus. இப்போ அதை தான் நான் பேச போறேன். C'est pour cela que je vais parler aujourd'hui. நான் முந்தைய விட இப்ப தேவ சமூகத்துக்கு போகும்போது பிதா என்னை நேசிக்கிறார், பிதா என்னை கேட்க ஆவலா இருக்கிறான்னு முந்தைய விட எவ்வளவோ நான் முன்னேறி இருக்கேன். Par rapport à avant, je vais dans la présence de Dieu, que Dieu éprouve énormément d'amour envers moi. ஆனா போக வேண்டிய அளவு தூரத்துக்கு போகல. Mais je ne suis pas allée jusqu'au bout. இன்னும் அந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். Il faut que je fasse croître encore cette foi. ஓகே, அப்ப ஆனா நான் அதை சொல்லுக்கு முன்பாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும். Mais avant de vous développer cela, il faut que je vous dise quelque chose. இல்லாட்டி நீங்க பிள்ளையா விளைவிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. Sinon, vous allez mal comprendre. அப்ப நான் ஒரு பாஸ்டரா அப்படி நீங்க பிள்ளையா விளைவிக்கொள்ள விடக்கூடாது. Mais même si je suis un pasteur, vous ne devez pas mal comprendre les choses. ஓகே, இப்ப நான் சொன்னானே நாங்க தேவ சமூகத்துக்கு குற்ற உணர்வற்று தேவனைகளை நேசிக்கிறான்னு போகலாம் நான் சொன்னேன். J'ai dit qu'il faut aller dans la présence de Dieu sans culpabilité et avec tout l'amour de Dieu. இது பிள்ளையாவளியை கொள்ளக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. Il y en a certains qui vont mal comprendre. ஆகவே அதை சொல்ல முன்பாக சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். C'est pour cela que je vais développer certaines choses aujourd'hui. இப்போ நான் இப்படி சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க இயேசு ரத்தத்தினாலே நீங்க துணிஞ்சி போகலாம். நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க கேட்டிருப்பீங்க. Vous savez que je le dis assez souvent que vous pouvez aller avec le sang de Jésus-Christ avec ferveur. நான் சொல்ல காமிச்சிருப்பீங்க, குற்ற உணர்வு அற்று நீங்க போங்க, பயப்படாம போங்க சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. Je le dis pas mal de fois, allez-y dans la présence de Dieu sans culpabilité. ஆனால் நான் அந்த குற்ற உணர்வு அற்று போகலான்னு சொன்னது. Mais quand je dis que vous pouvez aller dans la présence de Dieu sans culpabilité, பாவம் செஞ்சிட்டு நீங்க அப்படி போகலாம்னு சொல்லல. mais je ne dis pas que vous pouvez aller dans la présence de Dieu avec le péché que vous avez commis. நான் யார் அப்படி போகலாம் சொல்றேன், யாரு போகலாம்னா Ceux qui peuvent aller dans la présence de Dieu. பாவம் செஞ்சிட்டோம், nous avons péché, நாங்க மன்னிப்பு கேட்டுட்டோம், nous avons demandé pardon. இதுக்கு பிறகு நமக்கு குற்றம், அதுக்கு பிறகுதான் பிசாசு எப்படியோ ஏற்கனவே நாங்க மன்னிப்பு கேட்டோம், ஆனால் அதை வச்சுக்கொண்டே பிசாசு எங்களுடைய குற்ற உணர்வை அப்படி இப்படி சொல்லி நீ சரியில்லை அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. Mais le Satan va nous faire ressentir la culpabilité après que nous avons demandé pardon. நான் இப்படிப்பட்டவன் தான் குற்ற உணர்வற்று நீ பயமில்லாம தேவனை முழுவதுமா நேசிக்கிறான்னு போக முடியும். Mais c'est pour cette personne-là précisément que je dis que tu peux aller dans la présence de Dieu sans culpabilité et avec tout l'amour de Dieu. ஆகவே குற்ற உணர்வே இல்லாமல் தேவன் உன்னை எப்ப நேசிக்கிறார் ரட்சிக்கப்பட்டவன், அது தப்பு. ஆனால் நீ இந்த பக்கத்துல இருந்து நான் குற்ற உணர்வு அற்றவனாய் தேவன் நேசிக்கிறார்னு எப்ப போகலான்னு சொன்னால் நீ பாவம் செய்திருந்தா அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி இருக்கு. On peut aller dans la présence de Dieu sans culpabilité du moment où on a demandé pardon. இன்றைக்கு சபைகளிலே பாவத்தை குறித்து பேசுறதுக்கு பாஸ்டர்மாருக்கு அதிகமா பயம். Les pasteurs, ils ont souvent peur de parler du péché. நான் சொன்னேன், ஒரு பேலன்ஸ் இருக்கணும். Il faut un équilibre.
குற்றங்களை விட்டு போகலாமா? போகலாம். On peut y aller dans la présence de Dieu sans ஆனா culpabilité. பாவத்தை நீ செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்காம நீ குற்றங்களை விட்டு போக முடியாது. கத்த கேட்க மாட்டானா? உங்க உறவுல உன்னுடைய ஐக்கியத்திலே பிரச்சனை உண்டாக்கி. Mais tu ne peux pas y aller sans demander pardon parce qu'il y a une coupure dans le lien que nous avons avec Dieu. திருப்பி சொல்றேன், கஷ்டமா இருக்கலாம், விளையும் சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒருவன் குற்ற உணர்வற்று தேவ சமூகத்துக்கு போறதுக்கு விசுவாசிக்கு உரிமை உண்டு. Le chrétien, il peut aller dans la présence de Dieu sans culpabilité. ஆனால் அவன் பாவம் செய்திருந்தால், அவன் அதுக்கு மன்னிப்பு கேட்காதிருந்தால், ஐக்கியத்துல பிரச்சனை வர்றபடினாலே இவன் போய் ஜெபிச்சாலும் இவனுக்கு பிரயோஜனம் வராது. Mais celui qui ne demande pas pardon, il y a une coupure dans le lien que nous avons avec Dieu. அப்ப இந்த விசுவாசம் வர்த்திக்கப்படணும்னா முதலாவது நீ ஒரு வாசிப்போமா? ஏசாயா 59:2 வாசிப்போமா? Ésaïe 59, 59:2. 59:2. என்ன நீங்க பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடிய, நான் சொல்ல வந்து அடுத்த முறை சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. Il veut dire les choses plus développées pour que vous ne compreniez pas de travers. 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Mais ce sont vos crimes qui mettent une séparation entre vous et votre Dieu. Ce sont vos péchés qui vous cachent sa face et l'empêchent de vous écouter. கொஞ்சம் வசனம் வாசிக்க போறோம். ஓகே, சங்கீதம் 66:18 நல்லா எழுதி கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. Nous allons écouter pas mal de paroles. Psaume 60, 66:18. verset 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். இப்ப நல்லா கவனிங்க, இது இஸ்ரவேல் மக்களை பார்த்தா சொல்றாங்க. Dieu dit cette parole aux Israélites: si j'avais conçu l'iniquité dans mon cœur, le Seigneur ne m'aurait pas exaucé. நீதிமொழிகள் 28:13. Proverbe நீதிமொழிகள் 28:13. 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். Celui qui cache ses transgressions ne prospère point, mais celui qui les avoue et les délaisse obtient miséricorde. யோவான் 9:31. Jean 9, யோவான் 9:31. verset 31. பாவங்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். Nous savons que Dieu n'exauce point les pécheurs. இப்ப அப்ப இதுல நல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், Même si nous sommes sauvés, நாங்க பாவம் செய்யும் போது, quand nous péchons, ரட்சிப்பை நாசனை இழக்க மாட்டோம். nous ne perdons pas le salut. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க மாட்டான். Celui qui a obtenu le salut ne le perdra pas. ஓகே, ஆனால் அவன் தேவனுடைய ஐக்கியத்தை குறைக்க முடியும். Mais il peut rabaisser, diminuer la relation qu'il a avec Dieu. எப்படி அந்த ஐக்கியத்தை குறைக்கலாம்னா, Comment on peut diminuer ce lien? அறிக்கை பண்ணாமல் இருந்தால், Quand nous péchons et que nous ne le communiquons pas à Dieu, ஐக்கியம் முறிஞ்சிடும். alors ça casse le lien. அப்படிப்பட்டவன் போய் நின்று நான் துணிவோடு இயேசு இந்த இரத்தத்தோட வாரேன்னு சொல்ல முடியாது. Alors celui-là ne peut pas aller dans la présence de Dieu que je suis là avec le sang de Jésus-Christ. அவன் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு எப்பயும் போகலாம். Il peut toujours aller dans la présence de Dieu. ஆனா அவன் விசுவாசத்தோட போக முடியாது. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கவும் மாட்டார். ஏன்னா ஐக்கியத்துக்கு சரிப்படுத்த மாட்டார். Mais il ne peut pas aller avec la foi parce que Dieu ne va pas l'écouter parce qu'il n'aura pas réparé le lien qu'il y a entre eux. Je suis en train de parler aux chrétiens qui sont très sérieux. Qu'est-ce qu'on peut faire pour cela? Jean 1 Jean 1 Jean 1, chapitre 1, de versets 1 à 7. Vous l'avez pas mal écouté. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
1 Jean chapitre 1 de versets 7 à 9. Mais si nous marchons dans la lumière, comme il est lui-même dans la lumière, nous sommes mutuellement en communion. Et le sang de Jésus-Christ, son Fils, nous purifie de tout péché. Si nous disons que nous n'avons pas de péché, nous nous séduisons nous-mêmes. Et la vérité n'est point en nous. Si nous confessons nos péchés, il est fidèle et juste pour nous les pardonner et pour nous purifier de toute iniquité. கவனிங்க, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார். Il est écrit que nous devons être dans la lumière comme Dieu lui-même est dans la lumière. அவர் ஒளியில் இருக்கனா பரிசுத்தமா இருக்கிறாரு. Cela veut dire qu'il est pur. அப்ப இதுல சொன்ன அர்த்தம் நாங்க பரிசுத்தமா வாழ்ந்தால் அல்ல. அதாவது நல்லா கவனிங்க, இப்ப நாங்க 100% யாரும் பரிசுத்தமா வாழ போறது இல்ல. Personne sur cette terre ne peut être parfait et pur à 100%. இங்க என்ன சொல்ல வருதுன்னா தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. Qu'est-ce qui est expliqué ici, c'est que Dieu est pur. நாங்க அவருடைய அவருடைய நாமும் ஒளியில் நடந்தான்னா நல்லா கவனிங்க, நாங்க அதாவது மாய்மாலம் போடாம Sans nous tromper, il faut marcher dans la lumière comme lui-même. கவனிங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சொல்றேன், ஒரு பிரதரை பார்த்து நான் உள்ளத்துல சிந்தையில அவருக்கு தவறா நினைக்கிறேன். Donnons un exemple. Je pense de travers sur une personne que je connais. ஓகே, இது பெரிய பிரச்சனை இல்லை, இது எல்லாருக்கும் வரும். Mais ce n'est pas un problème, tout le monde connaît ça. ஒளியில நடக்கிறனா என்ன? Mais celui qui marche dans la lumière, que ça veut dire? நடக்கிறது இல்ல. On ne peut pas marcher à 100% dans la pureté. ஏன்னா ஆண்டவருக்கே தெரியும் நாங்க பரலோகம் மட்டும் 100% பரிசுத்தமா வாழ மாட்டோம். Dieu lui-même sait que jusqu'à qu'on atterrisse dans le paradis, on ne peut pas vivre 100% dans la pureté. எல்லாம் கவனிங்க, அப்ப என்ன அவர் சொல்றார்? Qu'est-ce qu'il essaie de nous dire? என்ன சொல்றாருன்னா, சரி நீ தவறா அவரை பத்தி ஒரு தவறா நினைச்சிட்ட. Tu penses de travers de quelqu'un. அத நான் தவறா இருக்கல. Mais je ne pense pas de mal. ஆனா நீ ஒளியே நடக்கனா என்ன? ஆண்டவரே உங்களை பொறுத்த மட்டும் நான் தவறா நினைச்சது தவறு. C'est mal que j'ai pensé cela à travers toi. நானும் ஆண்டவரை ஒத்துக்கொள்றேன், நான் அப்படி நினைச்சே தப்பு தான். Moi aussi je le ressens et je demande pardon pour cela. அப்ப அவரோட ரத்தம் என்ன செய்யும்? Alors le sang de Jésus nous purifie. அப்ப நீ எப்படியா இருக்கிற? Alors à ce moment-là, comment tu es? பரிசுத்தமா இருக்கிற. Tu es purifié. கவனியத்திற்கு. அப்ப நாங்க 100% பரிசுத்தத்தை எதிர்பார்க்கல. On ne peut pas attendre une pureté à 100%. ஆனா வெளியேறமா இருக்கிறதை எதிர்பார்க்கறாங்க. Mais Dieu attend qu'on essaye et qu'on essaie de le faire dans notre vie. ஆண்டவர் உண்ட புலன்னு சொன்னா நான் ஒத்துக்கொள்றேன். ஆண்டவர் இது போல நான் செய்திருக்கிறேன். Quand Dieu dit que c'est un péché, il faut le reconnaître que c'est un péché. அது மாத்திரமல்ல, நான் அடிக்க சொல்லிருக்கேன், அது மாத்திரமல்ல, நான் புலன்னு ஒத்துக்கொள்ளணும். அது பிறகு நான் அதை சரி செய்யறதுக்கு நான் ஒரு வழி பார்க்கணும். Mais pas seulement, il faut essayer de réconcilier, de rectifier ce qu'on a fait. நான் இப்ப வாசிச்சோம், கவனிங்க, நீதிமொழி 28:13 நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? அதாவது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கிறவன் என்ன? இத சொன்னேன், இப்ப அறிக்கை பண்றது இல்ல. இது நான் பிள்ளை இந்த பிரதர் சொல்றது. Comme on l'a vu tout à l'heure dans le Proverbe 28:13, on ne peut pas cacher notre transgression à Dieu, sinon on ne peut pas vivre. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் Mais celui qui les avoue, il délaisse et obtient la miséricorde de Dieu. அங்க விட்டு விடுறேன்னா இனி வாழ்க்கையில செய்ய மாட்டேன் இல்ல, ஸ்திரீ செய்யலாம். அடிக்கடி சொன்னது போல இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. Par exemple, il y a un problème qui arrive. இப்ப நான் ஒரு ஆளை பேசிட்டேன், இல்ல உள்ளத்துல தவறா நினைச்சிட்டேன். Imaginons que je pense de travers de quelqu'un. இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் உள்ளத்துல. À ce moment-là, je prends une இத décision. கர்த்தர் பார்க்கறாரு. Que Dieu le voit. ஆண்டவர் நான் செஞ்சது போல. Que ce que je viens de faire, c'est pas bien. இனி நான் செய்ய மாட்டேன். Il faut pas le refaire. இத Il faut que je le délaisse. ஆனா சில பேர் நாளைக்கு செய்யலாம். Mais je peux le répéter une autre fois demain. ஆனா அந்த நேரத்துல நீ உண்மையா செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தியா இல்லையான்னு கர்த்தருக்கு தெரியும். Mais à ce moment-là, Dieu voit si nous avons pris une vraie décision dans notre cœur. அப்படி நீ அறிக்கை பண்றத அவர் பார்ப்பார். அப்ப அவர் என்ன செய்றார்? அதை ஒண்ணு மன்னிச்சிடுறார். À ce moment-là, Dieu voit que nous avons pris une vraie décision, il nous le pardonne et nous nous réconcilions avec lui. அப்ப அதுக்கு பிறகு முன்னுக்கு போறேன், அப்ப சொல்றேன், அதுக்கு பிறகு இந்த பிசாசு என்னை வந்து குற்றப்படுத்த பார்ப்பான். Mais après cela, le Satan va essayer de me culpabiliser. நீ இப்படித்தான் இப்படி ஆள். Mais tu es tout le temps comme ça. அதுக்கு தான் நான் இப்ப வரப்போறேன், எப்படி அதை நாங்க மேற்கொள்றதுன்னு. Et c'est pour cela que je vais vous expliquer comment surmonter les obstacles que le Satan met dans notre vie. முதல்ல நான் சொன்னது போல நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க,
உங்களுக்கு அறிஞ்சி ஒரு பாவத்தையாவது நீங்க அறிக்கை பண்ணனா நான் அது தேவன் பாவம் சொல்லியிருக்கா நானும் பாவம் சொல்றேன் இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கிறீங்களா? Mais avant cela, vous devez regarder si vous avez essayé de rectifier votre bêtise, c'est-à-dire que vous avouez votre péché et vous demandez pardon. நான் சொல்றேன் சபையில முக்காவாசிக்கு மேல இதுல தோல்விதான். Et je pense que la 3/4 de l'Église échoue dans cette situation. திரும்ப சொல்றேன், ஒரு பாவம் கணக்கு தேவையில்ல, ஒரே ஒரு பாவம் நீ உன்னை அறிக்கை பண்ணாமல் அதை விட்டுவிட மாட்டேன் நீ வச்சிருந்தால் உன்னுடைய இவ்வளவு கால ஜெபம் நான் சொல்றேன் இயேசுவுக்கு முன்பாக கேட்கப்படுது. Ce que je peux vous dire aujourd'hui devant Dieu, c'est que même pas pour tous les péchés, seulement un péché, si vous ne l'avouez pas à Dieu et que vous ne demandez pas pardon, à ce moment-là, vos prières n'ont pas été écoutées jusqu'à aujourd'hui. La parole dit cela. Il est marqué que Dieu est dans la lumière et que nous devons marcher dans cette lumière. Tu ne peux pas vivre dans la miséricorde sans avouer tes transgressions et le cacher. Nous réfléchissons. Imaginez mari et femme. Combien de maris et de femmes vous vous disputez et que vous vous réconciliez pas et que vous avez de mauvaises pensées sur votre partenaire? Est-ce que nous vivons au quotidien avec cette pensée mauvaise sur notre partenaire? Même si nous avons fait des erreurs, nous n'avons pas la capacité de se mettre en colère. Nous sommes appelés à vivre comme Jésus-Christ. Hier, nous sommes rassemblés au parc. Il y a eu pas mal de défauts, mais je ne les cherche pas par moi-même. Mais je ne sais pas combien de vous avez parlé des défauts qui a pu se produire dans la voiture. Mais du moment où tu t'es pas réconcilié avec Dieu et en avouant tes transgressions, Dieu n'écoutera pas tes prières. Dieu donne beaucoup de grâce. Mais Dieu attend cela de nous. Dans l'Ancien Testament, on voit que Jacob dit que Dieu nous donne énormément de grâce. Mais tu ne peux pas prier avec force et ferveur dans la présence de Dieu sans avouer tes péchés. Avant d'aller dans la culpabilité, il faut qu'on rectifie cela. Prenez Éphésiens, chapitre 4. Verset 26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. Si vous vous mettez en colère, ne péchez point, que le soleil ne se... Pardon. Si vous vous mettez en colère, ne péchez point, que le soleil ne se couche pas sur votre colère et ne donnez pas accès au diable. Comment moi je le comprends, c'est que quand il y a eu un problème, il faut le résoudre avant que le soleil ne se couche. Il ne faut pas emmener notre problème au lendemain. Si tu le ramènes au lendemain, peut-être que tu vas l'oublier, mais Dieu ne l'oublie pas. கொடுத்த ஒரு காரியத்தில் நீ பிளவுக்கு திருந்தாவிட்டால் அதை உனக்கு விளங்கி அது பிளவு தெரிஞ்சு நீ இதை திருந்தாவிட்டால் அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஜெபத்தை நீ பாட வேண்டியது. Mais ce que tu dois comprendre aujourd'hui, c'est que si vous avez fait une bêtise ou une erreur, il faut le résoudre tout de suite. Sinon, Dieu n'écoutera plus notre prière jusqu'à la prochaine fois que nous allons rectifier notre erreur. Peut-être que Dieu aura pitié de nous et il va nous donner des miettes. Je ne parle pas de cette prière-là.
தேவ அன்பை உணர்ந்தவர்களாய் என்னே தேவன் பேசும்போது ஐயோ இந்த மகன் பேச போறான்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஜெபத்தை நான் பேசுறேன். Je parle de la prière quand nous allons aller dans la présence de Dieu. Dieu écoute avec assurance notre prière. Il faut que nous ayons cette assurance que Dieu écoute nos prières. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். Vous connaissez la parole qui dit que vous devez connaître la vérité pour qu'elle vous libère. இந்த சத்தியத்தை நான் எவ்வளவு காலம் படிச்சதுனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கிறேன். Même si ça fait des années que je lis cette parole, c'est que maintenant que je commence à connaître profondément le sens de ces paroles. பிறகு பாப்போம் எப்படி அப்படி தேவன் என்னை நேசிக்க முடியும். C'est là qu'on pourra comprendre à quel point Dieu nous aime. நீ நினைக்கிறதுக்கு எண்ணுறதுக்கு மேலாக தேவன் உன்னை நேசிக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. Dieu aime plus que nous pouvons le penser. நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அளவற்ற அன்பினாலே தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். Dieu aime chacun de nous dans cette chacun de nous d'une puissance que nous ne pouvons pas imaginer. இப்ப கவனிங்க. அப்ப இப்படி நீங்க பாவ அறிக்கை செய்து நீங்க கிளியரா இருக்கணும். நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்பா. Nous devons être clairs avec nous-mêmes quand nous allons aller dans la présence de Dieu et que nous avouons nos péchés et que nous demandons pardon. ஓகே, அன்றைக்கு நான் ஒரு சகோதரோட பேச்சு வந்திருந்தேன். La dernière fois, je discutais avec quelqu'un. நான் சந்தை ஒரு இடத்துக்கு போய் பேச்சு வந்திருந்தோம். À ce moment-là, ma femme et moi on discutait. அந்த பிள்ளைக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு புத்தகத்தை குறித்து பேசி நீ அதை வாங்கி வாசிக்க சொன்னேன். அவங்க வாசிச்சிருக்காங்க. Alors j'ai dit à cet enfant d'acheter un livre et de le lire. அப்ப அன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்தை அதை குற்ற உணர்வு இல்லாம இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்ச் வந்திருந்தோம். Alors nous avons parlé de comment vivre sans culpabilité. அப்ப அந்த பிள்ளை சொன்னாங்க, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு விளங்குது, ஆனா நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு குற்ற உணர்வு தான் வருது. Mais j'ai lu cette parole, j'ai compris le sens de ce livre, mais je n'arrive pas à aller dans la présence de Dieu sans culpabilité. அந்த உதாரணத்தை எடுத்தேன்னா, Pourquoi je vous montre cet exemple? இப்ப அப்படி அந்த பிள்ளை சொல்றனால ஒன்றை நான் புரிஞ்சு கொள்ள முடியா இருக்குது அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு. Ce que j'ai essayé de comprendre, c'est que cet enfant connaît Dieu. ஏன்னா ரட்சிக்கப்படாத இவனுக்கு இந்த குற்ற உணர்வு பிசாசு கொடுக்க மாட்டான். Celui qui ne connaît pas Dieu ne peut pas comprendre cette culpabilité. நடக்கோடிங்க, பிசாசு ஒருவனை முதல் ரட்சிக்க விட மாட்டான். Déjà, premièrement, le Satan ne veut pas que nous connaissions le salut. லேசா விட மாட்டான். Il veut pas, il résiste. சபையில வந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டா நினைக்க கூடாது. Il faut pas penser que tous les membres de l'église sont எடுத்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல. Il faut pas penser que ceux qui ont été மேடையில ஊழிய சேரவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல. qui ont pris le baptême ont été எல்லா பாஸ்டரும் ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல. Ceux qui font le ministère sont sauvés. எல்லா முப்பரும் எல்லா பாடுற worship leaders எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு ஆண்டவர் சொல்லல. Que les diacres, que les personnes qui guident la louange sont sauvés. கிறிஸ்துவ போல மாற ஒவ்வொரு நிமிஷமும் தான் நீ யோசிக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டியா இல்ல, கிறிஸ்துவ போல நீ மாறுகிறாயா? C'est au moment où nous nous transformons au fur et à mesure à l'image de Dieu, c'est à ce moment-là que nous sommes sauvés par Dieu. நான் சொல்றேன், தாளத்தை வச்சுக்கொண்டு எந்த ஊழியத்தை செய்யலாம். தாளம் இருந்து En ayant des talents, on peut faire des ministères. அதனால தான் நான் தாளத்தை வச்சுக்கொண்டு செய்யற ஊழியக்காரனா இருக்கட்டும், கண்ணீர் வடிக்கிற நீ ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவங்களா இருக்கட்டும், அல்ல அபிஷேகத்தை சத்தம் போடுறவங்களா இருக்கட்டும், நான் அதை ரட்சிப்புக்கு எடுக்கிறதே கிடையாது. Mais je ne compare jamais que celui qui est sauvé avec quelqu'un qui un serviteur qui agit avec son talent ou voilà. நீங்க தேவனை போல மாற முடியல. ஒருவன் பேசுறான் அல்லது எங்கட வைஃப் பேசுறாங்க, அவங்களை நேசிக்க முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. இத்தனை வருஷம் பாஸ்டரா இருந்தா சரிதான். Imaginons que je me dispute avec ma femme et si je ne peux pas l'aimer, alors je ne peux pas dire que je suis sauvée. சிலவங்க குறை சொல்லிக்கொண்டே பெரியவனாக பார்க்கறான். Celui qui dit des défauts sur les autres essaye de grandir. நீ குறை சொல்றதானே, நான் முதலாவது சொல்றேன், நீ ரட்சிக்கப்படல. Déjà, tu n'es pas sauvé si tu dis des défauts des autres. யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியம் காட்டி நடந்து போனாங்க. Les Juifs, ils ont donné beaucoup d'importance au commandement de Dieu, mais ils sont allés en enfer. Il y a pas mal de gens dans l'église qui disent les défauts des autres et qui se dirigent vers l'enfer. Si tu es sauvé, tu dois avoir une pointe de culpabilité en toi. நான் சொன்ன அன்னைக்கு அந்த புள்ள சொல்லுது போல அந்த குற்றோணர்வு வருது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் நான் பேச வர்றேன். குற்றோணர்வு இல்லாம நீ தேவ சமூகத்துக்கு போக முடியும். Comme dit cet enfant, elle a de la culpabilité quand elle va dans la présence de Dieu. Et c'est pour ces personnes-là que je dis, tu peux aller dans la présence de Dieu sans culpabilité. அப்ப நான் சொல்றேன் கவனிங்க. இப்ப Faites attention. அரவா சொல்லிட்டேன், நீங்க பாவத்துல இருந்து ஒரு பாவம் தன்னும்
நீங்க அறிக்கை பண்ணாமல் இருக்கக்கூடாது. என்னைக்கு செஞ்சது இன்றைக்கான ஞாபகப்படுத்தினாலும் நீ இன்றைக்கு போய் அறிக்கை பண்ண அதை விட்டு விடணும். Ce que je vous ai dit, la moitié de mon message, c'est que quand on va dans la présence de Dieu, il faut avouer ses transgressions et demander pardon. அப்படி இல்லாட்டி நீ தேவசமூகத்துக்கு போகும்போது முழு விசுவாசத்தோட போக மாட்டேன். Alors à ce moment-là, on ne peut pas aller dans la présence de Dieu avec une complète foi en nous. ஒரு சிலர் அப்படி போவாங்க. Certains vont y aller. ஏன்னா எரேமியா தெளிவா சொல்றான், அநேக ஜனங்கள் மேற்பூசா எங்கட ஜனங்களை சமாதானம் பொய் சொல்றாங்க. Le prophète Jérémie, il dit qu'il y a pas mal de gens qui vont dans la présence de Dieu sans crainte. அதுபோல பிசாசு உங்களை அநேகரை தேவசமூகத்துக்கு போகும்போது ரொம்ப சமாதானமா கொண்டு போவான். ஆனா உண்மை இல்லை அதுல. Il y a pas mal de gens qui vont dans la présence de Dieu sans crainte, mais il n'y a pas de valeur dans cette foi. போலி சமாதானத்துக்கும் உண்மையான சமாதானத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அதை அனுபவிச்சா தான் நமக்கு தெரியும். Il y a une différence entre la paix que Dieu nous donne et celui que nous satisfaisons nous-mêmes. ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இந்த பாவ பிரச்சனை நீ விடுதலை அடைஞ்சா இப்ப சொன்னேன், ஒன்று பிசாசு ஒன்று ரட்சிக்க விட மாட்டான். Si nous nous délivrons du péché, le Satan ne voudra pas qu'on se libère de cela. ரட்சிக்கப்பட்டால் உன்னை தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனமா ஜெபம் பண்ண மாட்டான். Et si on est sauvé, il ne voudra pas que nous fassions une vraie prière dans la foi. அவனோட ஆயுதம், Son âme, அவனோட ஆயுதம் என்னன்னா, son âme, quelle est, நான் சொன்னேன் ரட்சிக்கப்பட விட மாட்டான். il ne voudra pas que nous avons la foi. ரட்சிக்கப்பட்டுட்டால் Une fois que nous avons la foi, ஏயா சின்ன சின்ன பாவத்தை செஞ்சு தேவசமூகத்துக்கு நீ போகாம தடை பண்ணுவான். quand nous quand nous ne sommes pas sauvés, il ne voudra pas qu'on y aille avec tranquillité dans la présence de Dieu. நான் இப்ப சொன்ன ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Je suis en train de dire cela aux personnes qui croient Dieu. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கூட சின்ன சின்ன பாவங்களை செஞ்சு அறிக்கை பண்ணாம இருந்தால் அவனுக்கு தெரியும் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. Celui qui a été sauvé, il sait qu'il ne peut pas aller dans la présence de Dieu s'il n'a pas été pardonné de ses péchés. அப்படிப்பட்டவங்களால தேவராஜ்யத்துக்கு மிகப்பெரிய பங்களிக்க முடியாது. Et ces personnes-là ne peuvent pas contribuer à énormément de choses dans la construction de l'Église. சரி, அப்படியும் மிஞ்சி ஒரு பாவம் செஞ்சா அதை நடுக்கத்தோட அறிக்கை செஞ்சு விட்டு விடுற ஜனங்களா இருப்பாங்க சபையில. Mais dans l'Église, il y a aussi des gens qui ont la crainte de Dieu et qui ont la culpabilité de leur péché et qui demandent pardon et se réconcilient. இப்ப இப்படிப்பட்ட ஜனங்களை அவன் எப்படி வஞ்சிக்கிறான்? Comment il peut amadouer ces personnes-là? ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். ஓகே, வஞ்சிக்கிறான். எப்படி வஞ்சிக்கிறான்னா, அவங்களுக்குள்ள குற்றோணர்வு வர தேவையில்ல, ஆனால் ஒரு குற்றோணர்வோடைய பார்க்க போறாவும் அவன் வச்சிருப்பான். En fait, il peut amadouer ces personnes-là en leur donnant la culpabilité de leur péché. அவனுக்கு குற்ற உணர்வோடைய வச்சிருப்பான். Il va les garder dans la culpabilité de péché. Mais il n'est pas, c'est pas impossible de vivre dans cette culpabilité. Comme il ne connaît pas la parole de Dieu. Même si je connais, comme disait l'enfant, connaissent la vérité de la culpabilité, elle n'arrive pas à vivre libérée de cela. Moi aussi, j'ai fait l'expérience de cela. J'ai vécu pas mal de temps dans la culpabilité. Celui qui cherche à vivre dans la foi et croître dans la foi de Dieu, c'est celui-là qui va être plus dans la culpabilité. Il est écrit dans la parole de Dieu qu'il y a des personnes qui sont anéanties sans connaître la vérité. Moi aussi, j'étais comme cela. J'ai vécu pas mal de temps dans la culpabilité. Mais je n'avais pas besoin de vivre comme ça. Mais je n'avais pas la connaissance. J'avais pas la connaissance de la parole de Dieu. Et une fois que j'ai connu cette vérité, tout est devenu normal. Nous allons lire deux paroles. Zacharie 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். யோசுவா எங்களுக்கு அடையாளம். Il me fait voir Josué, le souverain sacrificateur, debout devant l'ange de l'Éternel, et Satan qui se tenait à sa droite pour l'accuser. சாத்தான் அவனுக்கு பக்கத்துல விரோதம் செய்ய நிற்கிறான். Mais le Satan est à sa droite pour l'accuser, என்னன்னா குற்றச்சாட்டு நிற்கிறான். parce qu'il est là pour l'accuser. சரி, அது வாசிக்க ஒரு 5 மட்டும் வாசிக்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தார். யோசுவா எப்படி இருக்குது? அழுக்கு வஸ்திரம் தரித்தவன். இப்ப சாத்தான் குற்றச்சாட்டு நிற்கிறான். Nous pouvons voir dans la parole que le Satan, il accuse Josué. அடுத்த முறை அவர்கள் கூட வாசிப்போம். இன்றைக்கு 12வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்பட சுவிசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். On va tourner la page vers Apocalypse chapitre 12. நான் திரும்ப சொல்றேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். Connaissez la parole et la parole vous libérera. ரட்சிக்கப்பட்டவன் நீ குற்றவாளியோடு இருந்தா இந்த முறை அடுத்த முறை நல்ல வடிவாக தெளிவாக கேளு. Celui qui a été sauvé, écoute bien cette parole et cette parole va te délivrer. 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழத் தள்ளப்பட்டு போனான். Apocalypse chapitre 12 verset 10. Et j'entendis dans le ciel une voix forte qui disait: Maintenant le salut est arrivé, et la puissance et le règne de notre Dieu, et l'autorité de son Christ, car il a été précipité l'accusateur de nos frères, celui qui les accusait devant notre Dieu jour et nuit. அவன் என்ன செய்றான்? இரவு பகலும் எங்களை என்ன செய்றான்? Qu'est-ce qu'il fait le Satan jour et nuit? சாட்டிக்கொண்டே இருக்கிறான். Il est en train de nous accuser. இது உண்மை எப்படி செல்லுபடியாகும்? Mais c'est pas, ça peut pas se réaliser. ஆனா அறிவில்லாம எங்கள் ஜனங்கள் சங்காரமாகறாங்க. நாங்க அத அங்கேயும் குற்றம் சாட்டலாம், எங்களுடைய இதயத்தை குற்றம் சாட்டும் போது நாங்க சோர்ந்து போயிடுறோம். Mais ce qui peut anéantir les personnes, c'est qu'on ne connaît pas la vérité. Et à ce moment-là, on peut être ébranlé et être anéanti. நான் திரும்ப சொல்றேன், இந்த காலங்களில் பேசிக்கொண்டிருக்கிறது துணிவாய் தேவ சமூகத்துக்கு நீ போக முடியும். துணிவாய், நான் சொல்ல துணிவாய் நீ போக முடியும். Celui qui écoute ces paroles-là peut aller dans la présence de Dieu avec assurance. அடுத்த முறை நான் காட்டுறேன். நீங்க போன வெள்ளிக்கிழமை வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். Je peux vous expliquer plus en profondeur la prochaine fois, mais il y en a pas mal qui l'ont écouté vendredi dernier. அடுத்த முறை நான் வழியாக காட்டுறேன். நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 100% தேவன் ஜெபத்தை கேட்கிறான்னு போக முடியும். Il faut aller dans la présence de Dieu, que Dieu m'écoute à 100%. இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பேசி கொண்டிருக்கேன். Je suis en train de parler aux personnes qui ont été sauvées. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். Mais ça peut être utile aux non-croyants. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். Celui qui n'est pas croyant, il doit croire en Dieu. ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்யறதா அந்த பாவத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு முடியமுள்ள எந்த பாவமா இருந்தாலும் சரிப்படுத்திடணும். Celui qui croit en Dieu doit se réconcilier avec Dieu et plus avoir de péché en lui et demander pardon et se réconcilier. அப்படிப்பட்ட ஜனங்கள் குற்றமுணர்வு இல்லாமல் தேவ சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணி தேவராஜ்யத்தை கட்டணும். Et à ce moment-là, il faut qu'ils aillent dans la présence de Dieu sans culpabilité pour construire l'église de Dieu. அந்த சொற்ப ஜனங்களை கொண்டு ஒன்றோ ரெண்டோ மூன்று பேரை கொண்டு தான் தேவராஜ்யத்தை கட்டுகிறார். Dieu va construire l'église avec peu de gens, 1 ou 2, 3 personnes. என்ன ஜெபத்துல தான் தேவன் லோகத்தை நடத்துகிறார். C'est Dieu qui nous guide à travers la prière. ஜான் வெஸ்லி சொன்னது போல தேவன் ஜெபத்தை இல்லாம இதை செய்ய மாட்டார் உலகத்துல. Comme dit John Wesley, Dieu ne réalise rien et n'accomplit rien sans la prière. அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம்? Alors vous voyez l'importance de la prière? அப்ப நாங்க ஜெபிக்க போகும்போது ஜெபம் கேட்கப்படுது, நம்ம விசுவாசிக்காட்டி ஜெபம் கேட்கப்படாத மாட்டாதுன்னா அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம்? Vous devez croire que votre prière a été écoutée à 100%. Sans cela, ça vaut pas la peine. அப்ப நான் சொன்னேன், ஜெபத்தின் முதலாவது விசுவாசத்துல நீ பலமானிக்க நீ போய் ஜெபிக்கும் போது இது கேக்குது நீ நினைக்க மட்டும் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டான். Il faut aller avec assurance et force dans la présence de Dieu que notre prière a été écoutée avec 100%. Et à ce moment-là, Dieu sera agréable à notre prière. விசுவாசத்துல இருமனம் உள்ளவன் எதை பெற்றுக்கொள்ளும்?
Celui qui a plusieurs sens dans son cœur ne peut rien obtenir. அங்க பேசுறது விசுவாசம் இல்லாமல் தேவன் பிரியப்படுத்த முடியாது. அவரிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கணும்னு விசுவாசிக்கணும் முதலாவது. Sans foi, on ne peut pas être agréable à Dieu. Et à ce moment-là, Dieu donne la force à celui qui croit. அப்ப எவ்வளவு பெருசு இந்த விசுவாசம். Vous voyez l'importance, la valeur, l'essentialité de cette foi. எவ்வளவு கவனமா நாம இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். Comment on doit être vigilant pour faire croître et développer notre foi. ஓகே, அவன் குற்றச்சாட்டுவனா இருக்கிறான். Il est arrivé avec culpabilité. அந்த குற்றச்சாட்டு செல்லுபடியாகாது. Mais il ne peut pas se réaliser cette culpabilité. ஆனால் உன்னை வஞ்சிக்க முடியுமா இருந்தால்? Mais on peut te tester. நீ என்ன செய், நீ என்ன நினைப்ப? அவன் ஜெபம் கேட்க மாட்டான், நீயே சொல்லிடுவா ஆண்டவர்கிட்ட, நீ ஜெபம் கேட்க மாட்டேன். Et à ce moment-là, on peut se demander si Dieu écoute nos prières. அதுல உண்மை இல்ல. Mais c'est pas vrai. ஆனா நீ அதை நம்பினா அது உனக்கு உண்மையா போயிடும். Mais si tu y crois, ça va devenir vrai. ஆகவே அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கணும். Alors tu dois connaître la vérité. பிசாச போன்னு துரத்தாத. Ne dis pas au Satan va-t'en, va-t'en. அவனுக்குள்ள யாருக்கா இருந்தா போய் துரத்து, அது வேற. Si quelqu'un est rempli d'un démon, il faut le prier comme ça. அவனை துரத்துறது பெரிய காரியம் இல்ல. நீ சத்தியத்திலே நட, அவன் தன் பாட்டு வெளியில போயிடுவான். Mais ce que tu dois faire au quotidien, c'est de vivre dans la vérité de Dieu, la parole de Dieu. Et à ce moment-là, il s'en ira. ஒரு ரூம்ல இருட்டு இருக்குது. Dans une chambre, il n'y a pas de lumière. இருட்டு போ சொன்னா Si on vivons sans lumière, à ce moment-là, on ne peut pas dire l'ombre va-t'en, l'ombre va-t'en. அது போகாது. L'obscurité ne partira pas à ce moment-là. Il faudra mettre la lumière. இருட்டு தன் பாட்டு போடு. Et à ce moment-là, l'obscurité partira de lui-même. நானும் நீ சத்தியத்தை அறியாம இருட்டுக்குள்ள இருக்கிறோம். Toi et moi, nous ne connaissons pas la vérité, la connaissance de Dieu. Nous vivons dans les ténèbres. Et à ce moment-là, on dit aux ténèbres, va-t'en, va-t'en, va-t'en. À ce moment-là, il s'en ira pas. Il faut connaître la parole de Dieu, la vérité. Et à ce moment-là, tout se réalisera. Et le Satan partira de lui-même. Cafard. Les cafards viennent quand il y a l'obscurité, mais une fois qu'il y a la lumière, ils sont venus de eux-mêmes. Quand tu vis dans la parole, la vérité de Dieu, à ce moment-là, le Satan, qu'est-ce qu'il peut te faire? Dieu a gagné sur le Satan. Dieu a vaincu le Satan et il l'a mis à ses pieds. Le Satan n'a aucune puissance. Si tu y crois à la fausseté des choses, à ce moment-là, il y aura du pouvoir. Si tu vis dans l'obscurité, à ce moment-là, tu donnes une chance au Satan. Si tu vis dans la lumière de la vérité, il n'aura la moindre chance de te toucher à ce moment-là. Connais la vérité, à ce moment-là, il partira de lui-même, le Satan. On va lire un autre verset. 2 Corinthiens 2, chapitre verset 2 Corinthiens 2, chapitre 2, verset 11. சாத்தானாலே நான் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Afin de ne pas laisser à Satan l'avantage sur nous, car nous n'ignorons pas ses desseins. அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. Nous n'ignorons pas ses desseins au Satan. அது பவுல் சொன்னான். C'est Paul qui le dit. எங்களுக்கு தெரியாததா பிரச்சனை. Nous ne savons pas, c'est ça le problème. நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு தேவசமத்துக்கு போக முடியாது. ஓ சாத்தானி சொல்றது சரி, நான் நீ பாவம் செஞ்சு எனக்கு போக முடியாது, நாங்களே சொல்றோம். அவனோட சேர்ந்து ஆமென் போடுறோம். Nous sommes en train de dire oui au Satan à tout ce qu'il est en train de nous dire et il est en train de nous tromper, mais on dit oui quand même. இதுக்கு தான் சத்தியம் முக்கியம். C'est pour cela que la vérité est importante. நான் திருப்பி வரேன் முன்பு சொன்னது போல பைபிள் படிக்கிறது மட்டுமல்ல, அதை விளங்கி படிக்கணும், அதை புரிஞ்சு படிக்கணும், சத்தியங்கள் என்னன்னு அறிஞ்சு படிக்கணும். Comme je l'ai dit au début, il ne faut pas seulement lire la parole, mais il faut la connaître, la méditer, l'analyser et la parole de Dieu. இல்லாட்டி நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிற, ஆனா நீ விடுதலையா வாழ மாட்டே, ஏன்னா உனக்கு சத்தியம் தெரியாது. Parce que tu vas être libéré, mais tu ne vivras pas dans la liberté, parce que tu ne la connaîtras pas. ஆகவே இப்ப நாங்க பார்த்தோம், முதலாவது இந்த நாங்க சொல்லப்படுறதுக்காக இன்றைக்கு விசுவாசத்தோட நாங்க தேவ சமூகத்துக்கு 100% போக முடியும்.
Comme je vous l'ai dit aujourd'hui à plusieurs reprises, nous pouvons aller dans la présence de Dieu avec la foi à 100%. ஆனா அதுக்கு சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். Mais pour cela, il faut connaître la parole de Dieu. நான் சொன்னேன் நீங்க பிழையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுங்கிறத நான் சொன்னேன். முதலாவது நீங்க பாவம் செய்திருந்தால் எந்த பாவமா இருந்தாலும் எப்ப செய்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நினைவு கொண்டு வருவாரா இருந்தா நீ அதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நீ தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு முடியாது. Il est important que vous compreniez bien les choses, que vous devez aller dans la présence de Dieu sans culpabilité. Pour cela, il faut qu'on avoue à Dieu toutes nos transgressions, tous nos péchés, pas cacher même un seul, et à ce moment-là, Dieu nous pardonnera. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே இன்றைக்கு நீங்க முந்தி செய்த பாவங்கள் மறைக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை வெளிக்கொண்டு வந்து காட்டுவாரா. J'ai prié aujourd'hui pour que le Saint-Esprit vous rappelle tous vos anciens péchés, qui vous rappelle une par une. À ce moment-là, on demande pardon pour cela et à ce moment-là, Dieu écoutera nos prières. நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் அதை செய்வார் இன்றைக்கு. J'ai foi que le Saint-Esprit va réaliser cela aujourd'hui. ஆனா நீ அப்படி பெற்றுக்கொள்றவங்க நீங்க இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரு. Celui qui obtient cela, qui se fait rappeler ses transgressions, il faut que vous demandiez pardon tout de suite, aujourd'hui même. அப்படி நீ அதை செய்யாவிட்டால் நீ தைரியமா கிருபாசனத்தை கிட்டி சேர முடியாது. Si ne vous le faites pas tout de suite, eh ben vous ne pouvez pas aller dans la présence de Dieu. இன்றைக்கு அதை கவனமா இருக்கு. Alors faites attention. நான் சொன்னது போல இரவு முடிவுக்கு கொண்டுக்கு ஷார்ட் அக்கவுண்ட் எல்லாம் என்னென்ன நீ சிந்தைகள் செய்திருந்தால் தேவனுடைய மன்னிப்பு கேட்டு ஆக்கட்டு தவறாக கேட்டிருந்தா அவனுடைய மன்னிப்பு கேட்டு தேவனுடைய மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு இரவுக்கு அன்றைய கணக்கு முடிச்சிரு. Il faut régler nos comptes avant que la nuit se couche, avant que le soleil ne se lève. Il faut qu'on ait réglé nos comptes avec Dieu et avec les personnes avec qui nous avons eu des soucis. திருப்பி சொல்றேன் அந்த அன்றைக்கு நீ செய்யற பாவங்களோட கணக்க அறிக்கை பண்ணி இயேசு ரத்தத்தால கழுவி நீ ஃப்ரீ ஆகு. Il faut que chaque jour on puisse avoir nos comptes à zéro et qu'on règle nos problèmes le jour même et pas le reporter au lendemain, demander pardon et régler nos comptes. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் நான் சொல்ற இந்த குற்ற உணர்வற்று தேவன் என்னை தன் சொந்த பிள்ளை போல் அழைக்கிற அந்த ஜெபத்தை செய்ய முடியும். Il n'y a que ces personnes-là qui peuvent venir dans la présence de Dieu sans culpabilité et ressentir tout l'amour de Dieu dans sa vie. அப்படிப்பட்டவங்க தான் வேதத்தின்படி தைரியமா கிட்டி சேர முடியும். Et c'est cette personne-là qui peut aller dans la présence de Dieu avec l'assurance et la vérité de Dieu. நாங்க பலவீனனா இருக்கலாம். On peut être faible. ஆனா நாங்க சத்தியத்தை அறிஞ்சோம்னா Mais dès qu'on connaît la vérité, நாங்க பலவானா தேவ சமூகத்துக்கு போவோம். nous pouvons aller avec force dans la présence de Dieu. எப்ப போகும்போது தேவ சமூகத்துக்கு நாங்க பலவீனமா இருக்கலாம். ஆனா நாங்க பலமா போக முடியும். On peut être faible mais aller avec beaucoup de force dans la présence de Dieu à ce moment-là. கவனமா நாம கற்றுக்கொள்ளணும். Nous devons l'apprendre correctement. நல்லா கவனிங்க. நான் சொல்ல குற்ற உணர்வு அடிக்கடி வந்தா நான் சொல்றேன் நீ சந்தோஷப்படு நீ ரட்சிக்கப்பட்டவன். Si tu as pas mal de culpabilité, tu la ressens pas mal de fois, alors sois heureux parce que tu es un enfant de Dieu. திரும்ப சொல்றேன் நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல அல்லது பல வருடங்கள் இந்த குற்ற உணர்வுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவன் இருப்பான். Les personnes au début de leur croyance en Dieu vont ressentir cette culpabilité. ஆனா உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Mais tu n'es pas obligé de vivre avec. ஆனா சத்தியத்தை அறியாதனால. C'est parce que tu ne connais pas la vérité. அல்லது சத்தியத்தை அறிந்தும் இன்னும் அனுபவத்துக்குள்ள போகாட்டியும் இந்த குற்ற உணர்வுல தான் நிற்கும். Mais tu peux connaître cette vérité mais pas l'expérimenter dans ta vie. ஆண்டவர் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். À ce moment-là, Dieu va t'apprendre. பிறகு ஒரு சோதனை மாதிரி ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பார். அப்ப அது அனுபவத்துக்குள்ள போவோம். Alors il y aura pas mal des épreuves pour qu'on puisse le vivre. அதுக்கு வெளியில வந்த பிறகு எங்களுக்கு குற்ற உணர்வுனா அது என்னன்னு தெரியும். Et une fois qu'on sera libéré, on comprendra plus c'est quoi la culpabilité. ஏன்னா சத்தியத்தை அறிந்து கொள்வோம். Parce qu'on connaîtra la vérité. ஆனா அநேகர் என்னை சேர்த்து அநேக வருடங்கள் நாங்கள் இப்படி ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளவும் அந்த அனுபவத்துக்குள்ள போகவும் எங்களுக்கு அநேக வருடங்கள் இருக்கு. Mais Dieu va nous donner pas mal de temps devant nous, des années même, pour qu'on puisse expérimenter cette délivrance. இப்ப ஒரு சில நீங்க குற்ற உணர்வு இல்லாம வாழ்ந்தா நான் சொல்றேன் நீங்க இன்னும் ரட்சிக்கப்படல. நீங்க ரட்சிக்கப்படணும். Si vous connaissez encore la culpabilité, c'est que vous ne croyez pas encore en Dieu. ஆனா யாராவது ஒரு சிலர் நீங்க சத்தியத்தை அறிஞ்சு குற்ற உணர்வுக்கு அந்த அனுபவத்துக்குள்ள போய் வெளியாக வந்து வர குற்ற உணர்வு இல்லாட்டி அது நல்லது. Si vous avez connu cette culpabilité mais que vous les avez expérimenté et que vous êtes délivré de cela, alors vous avez vraiment la foi en Dieu et vous êtes des enfants de Dieu. என்னைய பொறுத்தமட்டில் சபையில அநேக குற்றங்கள் அற்று வாழ்றதுக்கு காரணம் இன்னும் ரட்சிக்கப்படல. அந்த சபை அறிஞ்சிருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சபை கொடுப்பாங்க, ஆனால் ரட்சிப்புக்குள்ள அனுபவத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க.
Vous n'avez pas réellement obtenu le salut de Dieu si vous n'avez pas expérimenté tout cela et être délivré de la culpabilité. நான் சொல்ற அந்த சொன்னது போல அந்த குற்றம் அடிக்கடி வந்தா நிச்சயமா ரட்சிக்கப்படாம அப்படி வர முடியாது. Comme on a dit par rapport à cet enfant, sans connaître la culpabilité, elle ne peut pas connaître la parole de Dieu et être enfant de Dieu. ஆனா அந்த பிள்ளை அப்படியே இருந்தா தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லாத பிள்ளையா இருக்கும். Mais en vivant ainsi, vivre dans la culpabilité, elle ne peut pas être utile à Dieu. அப்ப கற்றுக்கொண்டு அனுபவத்துக்குள்ள போய் குற்றங்களை விட்டு வெளியில வரணும். Donc on doit connaître la vérité et être délivré de cette culpabilité. தேவ சமூகத்துல துணிஞ்சு இந்த அப்பாங்கிற உறவோட அப்பா பிதாவை கூப்பிடுற உறவுன்னு பைபிள் சொல்லுது. அது இதயத்துக்குள்ள வரணும் அப்பா பிதாவைங்கிற உறவு. Comme il est écrit, il faut qu'on aille dans la présence de Dieu, que c'est notre Père, et avec assurance dans la présence de Dieu. அப்படி இல்லைன்னு சொன்னா தேவராஜ்யத்துக்கு நீ ஒரு பிரயோஜனம் இல்லாத மகளா வாழ்வ. Alors à ce moment-là, nous sommes des frères et sœurs inutiles à la construction de l'Église. ஆனா இதுல பாடுகளுக்குள்ளாய் போய்தான் இந்த குற்றவுணர்வற்ற நிலைக்கு நீ வருவ. Mais on pourra être libéré de cette culpabilité seulement si nous vivons des épreuves. ஆனா அந்த பாடுகள் எல்லாம் சூப்பர். அந்த 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 குற்றவுணர்வற்ற நிலைமைக்கு நீ வந்தோடனே நீ யோசிச்சிருப்ப இவ்வளவு பாடுகள் நல்லது. ஆனா இப்ப நான் நல்ல ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். Il faut prendre avec joie chacune des épreuves, parce que quand nous allons vivre chacune de ces culpabilités, ça veut dire on va être libéré et on va être dans la présence de Dieu avec puissance. அப்படிப்பட்டவங்க சபைக்கு தேவை. Et on a besoin de ces personnes-là dans l'Église. ஏன்னா அவர்களை கொண்டு தான் தேவன் சபையை கட்ட முடியும். C'est à ce moment-là que Dieu va les utiliser pour construire son Église. எல்லாரும் எப்படி தேவன் கேட்கிறது இல்ல. Dieu n'écoute pas les prières de tous. யோபுல சொல்றாரு நான் வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்ல. Comme dit Job, ரட்சிக்கப்படாத அவனுடைய ஜெபத்தை நான் கேட்கிறது இல்ல. je n'écoute pas la prière des non-croyants. ரட்சிக்கப்பட்ட குற்றவாளிகள் வந்து அவனுடைய ஜெபத்தை கேட்க Je மாட்டான். n'écoute pas la prière des personnes qui sont அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் எழும்பணும். Alors il faut que des personnes se lèvent, தேவனின் அப்பான்னு சொல்ற ஜனக்கூட்டம் எழும்பணும். qui se lèvent pour dire que Jésus-Christ est notre Père. சொல்லணும் இது எங்க அப்பா. Il faut que notre cœur crie que c'est notre Jésus-Christ est notre Père. நான் இன்னைக்கு நூற்றுக்குள்ள சொல்லாட்டியும் எனக்குள்ள சாட்சி இருக்கு. Même si je ne le dis pas à voix haute, je le ressens dans le profondeur de mon cœur. நான் வளரத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். Je sais que j'ai encore pas mal de chemin pour grandir dans Dieu. நான் எவ்வளவு வளர்ந்தாலும் வளரத்துக்கு எவ்வளவு இருக்கு. Même si j'ai pas mal grandi, il me faut beaucoup de chemin encore pour இந்த grandir. உலகத்துல இருக்கு மட்டும் ஒரு அட்வென்ச்சர் தான். C'est un sacré challenge, un défi dans cette vie. வளர இன்னும் வளரத்துக்கு இடம் இருக்கு. Nous devons encore de grandir de plus en plus. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு சோர்வு வந்துரும். இந்த அவங்க இனி ஒண்ணும் நிந்தியாடா. On va tomber dans la faiblesse si on se dit il y a plus rien à faire. ஆகவே பாவத்தோட விளையாடாதீங்க. Ne jouez pas avec le péché. இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுங்க. Dites avouez vos transgressions et demandez pardon. நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே இந்த வந்திருக்கிற இந்த விசுவாச மத்தியிலே ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அவரோட பாவத்தை முந்திரி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல சுத்தி காண்பித்து பாவத்தை விடக்கூடிய ஒரு பலத்தை கொடுங்க. Je vais demander à Dieu qu'à ce moment-là, il vous rappelle toutes vos anciennes transgressions et que vous soyez libérés de votre culpabilité. நான் திரும்ப சொல்றேன் உனக்கு அப்பா பிதாவைன்னு கூப்பிடுற அந்த புத்திர சுத்தியாக ஆவி கிரியை செய்யணும்னு சொன்னால் நீ முதலாவது செய்ய வேண்டியது ரட்சிப்பு. Pour dire que pour pouvoir crier que Dieu est notre Père, il faut qu'on y aille dans sa présence sans culpabilité. முதலாவது ரட்சிப்பு. La première chose c'est la foi. இரண்டாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தோட வாழக்கூடாது. Il faut avoir le salut et il ne faut pas jouer avec le péché. இரவுக்குள்ள எந்த பாவம் சிந்தையில இருக்க பாவமா இருக்கலாம் நோக்கமா இருக்கலாம் நீ இயேசு இரத்தத்தால கழுவிடணும். Il faut que nous soyons libérés de tous nos péchés, que ce soit dans nos pensées ou dans nos actions. பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். Celui qui cache ses transgressions ne vivra pas, mais celui qui les avoue il sera libéré. நான் சொன்னேன் தேவன் ஒளியா இருக்கப்ப ஒளியில நட. Dieu est lumière, il faut marcher dans la lumière. ஒளியில் நடக்கிறேன்னு முழு பாவத்தை வர்றதல்ல. எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து நடக்கிறது தான் ஒளியிலே நடத்த. Marcher dans la lumière, cela ne veut pas dire que je vais être libéré de tous mes péchés. Mais dès que je m'en rappelle, demander pardon pour cela et être libéré. வேதம் சொல்றபடி சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னுக்கு கணவன் மனைவியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது விட்டுருங்க. அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுருங்க. Il faut délaisser nos transgressions avant que le soleil ne se couche.
என்னுடைய பாஷை சொன்னா ஷார்ட் அக்கவுண்ட் பாய் இந்த இரவு இந்த நாளைக்கு பிரச்சனை இந்த நாளைக்கு சால்வ் பண்ணி விட்டுரு. Il faut solder nos comptes. Il faut que nos comptes soient à zéro avant que le jour ne se lève. அப்படி ரட்சிக்கப்பட்டு இந்த பாவத்தை அறிக்கை செய்தவனுக்கு குற்ற உணர்வு வந்தால் அது எப்படி மேற்கொள்றது, எப்படி துணிவாய் தேவசனத்தை போறது அடுத்த முறை படிப்போம். Nous allons voir la prochaine fois que celui qui croit et qui soit libéré de sa culpabilité, de ses péchés, comment il peut aller dans la présence de Dieu avec assurance. Nous allons fermer nos yeux et nous allons regarder vers la présence de Dieu. அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் அந்நிய பாஷை பேசுங்க. ரிக்காபா ரீமாலாபா கூராபாலாபா ஸ்ரீராமா ரிக்காபா தீராமாலாபா கூரு புலு புஷ்ரு ரிக்காமா ரிபாலாபா கூராமாலாபா ஸ்ரீராபா பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே மாலண்டே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ரிக்காபா தீராமாமா ரிபா கூராமாலாபா ஷாரா ரிக்காபா தீராமாமா ரிபா கூராபாலாபா ஸ்ரீராபா. பலே நாங்கள் இந்த இரவுக்குள்ளே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க, அது முந்திருந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த எந்த ஒரு சின்ன பிரச்சனையோடு வாழக்கூடாது. நாங்கள் ஒளியில வாழ்ந்தால்தான், நாங்கள் நீங்க ஒளியில் இருக்கிறது ஒளியில வாழ்ந்தால்தான் ஆண்டவரை உங்களுடைய ரத்தம் எங்களுடைய பாவங்களை கழுவும். நாங்கள் அறிக்கை செய்து நீங்க செய்யாதீங்க. நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டால் ஆண்டவரே நீங்க எங்கள் இரக்கம் பெறுவோம், இல்லாட்டி பெறமாட்டோம். ஆண்டவரே பாவத்தோடு ஒருவனும் இங்கே இருக்கக்கூடாது. எந்த ஒரு பாவமா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அறிக்கை செய்தால் ஆண்டவரே நீங்க அதை மன்னிக்க நீதி உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ஆனா நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பி அந்த அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே இனி நான் அது செய்ய மாட்டேன், நான் இயலாமையிலே செஞ்சுட்டேன். ஆண்டவரே நான் அவங்களை தவறா நினைச்சிட்டேன். நீ இதயத்திலே செய்தாலும் சரி, சிந்தையிலே செய்தாலும் சரி, செயலிலே செய்தாலும் சொல்லிலே செய்தாலும் உடுப்புல செய்தால் கூட ஆண்டவரே நான் உடுத்தது அந்த பொடியனுக்கு பிரச்சனையா போச்சு, இது பொம்பளைதான் கூட கவனமா இருக்கணும், அறிக்கை பண்ணு. நான் அப்படியே இனி உடுக்க மாட்டேன் ஆண்டவரே, அப்படி பேச மாட்டேன் ஆண்டவரே, அப்படி சிந்திக்க மாட்டேன், அப்படி நான் நோக்கங்கள் வைத்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. லீகாபா ரீமாலாபா கூராமாலாபா ரிகாபா ஷாராபா குருபு லுபுஷிராபா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பலமாய் கிரியை செய்யுங்க, பலமாய் கிரியை செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இன்றைய இருந்து ஒரு முடிவெடுக்கட்டும். இரவுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே ஷார்ட் அக்கவுண்ட் வச்சுக்கொள்வோம். சூரியன் அஸ்தமனிக்கு முன்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வெட்கமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுக்கு தோல்வி போல் இருந்தாலும் சரி, எங்களுக்கு கேவலமா இருந்தாலும் சரி, நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ஆண்டவரே அந்த அந்த குற்றமற்ற அப்பா பிதாவை கூப்பிடுற இடத்துக்கு நாங்க வரணும். அதுக்கு முதல் படி ஆண்டவர் ரட்சிப்பு, இரண்டாவது படி ஒரு பாவமும் நாங்க எந்த ஒரு சிந்தையிலே கூட அடிக்கடி நம்ம சிந்தையில பாவப்படுறோம், எங்களுடைய நோக்கம் பாவமா இருக்குது, பரவாயில்ல அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே நான் செய்ததுக்குள்ள என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் செய்யாம இருக்கிறேன் ஆண்டவர், அதுக்கு பலம் தாங்க, அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலம் தாங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தமாய் வாழ, சிந்தையிலே நோக்கங்களிலே எண்ணங்களிலே பரிசுத்தமாய் வாழ எனக்கு பலம் தாங்க, பலம் தாங்க. முதலாவது இந்த காரியத்தை நீங்க ஒப்பு கொடுத்தால் தான் நீங்க அடுத்த குற்ற உணர்வற்ற அந்த அப்பா பிதாவை கூப்பிடுற இடத்துக்கு நீங்க போக முடியும். அது இந்த ஐக்கியத்திலே குறைவுபட்டால் நீங்க அடுத்த காரியத்துக்கு அப்பா பிதாவை கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டாரேனா இந்த உறவிலே இந்த ஐக்கியத்திலே பிரச்சனை இருக்குது. அது இரவுக்குள்ளே இன்றைக்கு யாராவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது கொண்டு வருவார். நிச்சயமா நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீ பரிசுத்த ஆவியானவரே நீங்க கொண்டு வாங்க ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க. அந்த பிரச்சனையிலிருந்து ஒவ்வொருவரும் தீர்க்கட்டும். ஆண்டவரே சிந்தையிலே, நினைவுகளே, பேச்சிலே, உடையிலே, ஆண்டவரை நடை உடை பாவங்களிலே செய்த ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்க, என்னையும் மன்னிங்க ஆண்டவரே. ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க, நினைவுக்கு கொண்டு வாங்க, நினைவுக்கு கொண்டு வாங்க, நினைவுக்கு கொண்டு வாங்க, நினைவுக்கு கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பிதாவே.